அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீயே நிகழ்த்து. பெருமானே, ஓர் துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன், உன்னையன்றி யார் துணையும் வேண்டேனேன் என் அன்புடைய ஐயாவே. பெருமானே, வந்தருள் புரிக விரைந்திது தருணம், மாமணி மன்றிலை ஞான சுந்தர வடிவ ஜோதியை விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே. தந்தருள் புரிய வரமிளமல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புனர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே. பெருமானே, அருட்பெரும் ஜோதி. நாம் திருப்பள்ளி எழுச்சியில் இன்று 3வது பாடல் பார்க்க இருக்கிறோம். நிலம் தெளிந்தது கணமழுங்கின சுவன நிடொளி தோன்றிற்று, கோடொளிக்கின்ற அளந்தது தாமரை ஆனவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாளிரவு புலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார். இளங்குரு வழித்த என் அருட்பெரும் ஜோதி என் குருவே பழி எழுந்தருளாயே. என் குருவே பழி எழுந்தருளாயே. வணக்கம் நண்பர்களே. முதல் 2 பாடல்களில் என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே, அதே மாதிரி மற்ற 9 பாடல்களையும் எழுந்து அருள்வாயே எழுந்து அருள்வாயேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் மட்டும், இந்த 3வது பாடல் குருன்றதுனால எழுந்து அருளாயின்னு எழுதியிருப்பார். புக்கில் கூட எழுந்து அருள்வாயேன்னு போட்டிருக்கோம். எங்களுடைய குருநாதர் பெருமான் கைப்பட எழுதிய மூளையோட அந்த பார்த்துட்டு அதில் பெருமான் எழுந்து அருளாயேன்னு போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம சொன்னோம்ல, மாணிக்கவாசர் எல்லா பாடல்லையுமே எழுந்து அருளாயே எழுந்து அருளைன்னு சந்தேகத்தோடு கேட்டார், கெஞ்சி கேட்குறாரு. நம்ம பெருமாளும் கண்டிப்பாக டெஃபினட்டாக கேட்கணும். நம்ம போன பதிவிலே பார்த்தோம். இது குருன்றதுனால நம்மளுக்கு எழுந்து அருளாயேன்னு போட்டிருக்காரு. அவர் அவ்வளோ சீக்கிரமாக அந்த அருளை கொடுக்க மாட்டார் இல்லையா, அதனால் எழுந்து அருளாயேன்னு போட்டிருக்காங்க பெருமாள். அப்போ முதல்ல தந்தை தான், அவர் தான் நம்மளோட உயிர் தந்தை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும். அது மாதிரி அம்மா தான் நம்மளுக்கு தவ அனுபவத்தில் அம்மையை கண்டேனடி அவன் அருள் கொண்டேனடின்னு அவள் அருள் கொண்டேனடின்னு பார்த்தோம். அவள் தான் நம்மளுக்கு அருளமுதத்தை கொடுத்து நம்முடைய நடராஜர் சன்னதியை அவன் மூலியமாக தான் பார்க்க முடியும். அந்த தனிப்பெருங்கரனே அந்த அம்மை தான். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் எல்லாமே இருக்கான். அப்போ இப்போ நம்ம விளக்கத்துக்கு போகலாம். நிலம் தெளிந்தது கணமழுங்கின. இப்போ புறத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்து அகத்தில் பார்ப்போம். இப்போ புறத்தில் இப்போ சூரியன் ஏர்லி மார்னிங்கில் வந்த பின்னாடி அதிகாலையில் அந்த பூமி மெல்ல 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 அந்த இருள் வந்த பின்னாடி அப்படியே தெளிவாக வருது. அந்த இருள் அகன்றது இல்லையா, அந்த இருட்டு போயிடுது. அந்த பூமி அந்த சூரிய கதிர்கள் பட மெல்ல 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 வர நிலம் தெளிவாக வந்துடுது. கணம் அழுங்கின. கணம்னா இப்போ வானத்தில் நட்சத்திரம் சூரியன் வர 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 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம்ல, வானில் நட்சத்திரங்கள் விண்மீன்களுக்கு தான் கணம்னு போட்டிருக்காரு. மழுங்கினா அதோடைய பிரகாசத்தில் அப்படி குறைஞ்சு மங்கி போகிறது. இப்போ சூரியன் வர 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 இந்த புறத்தில் இந்த விண்மீன்களும் அந்த நட்சத்திரங்களும் இந்த வானத்தில் மழுங்கி போயிடுது. அப்போ அதே மாதிரி நம்ம அகத்தில் அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கார் பெருமானார். இப்போ அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது. இந்த பால்வெளி மண்டலம், இந்த அண்டத்தை விட நம்ம உடம்புல இருக்க அந்த பிண்டம் இது அதை விட கோடிப்பங்கு விசாலமானதுன்னு சொல்லியிருக்காரு பெருமானார். அப்போ இங்கே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் புறத்தில் பரமகாச சுரபராக இருக்கார். இங்கே நம்ம சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த அகநடுவில் இருக்க சூரியன் அந்த சூரியன் வந்த பின்னாடி இந்த இருள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பெருமான். சுவன நீடொளி தோன்றிற்று. சுவனம்னா பொன்மோல் அப்படி தகதகன் மின்றது. அந்த சூரியனுடைய கதிர்கள் நீடொளி நீண்டு பறந்து விரிந்து இருக்குது.
அதனுடைய சூரியனோட கதிர்கள் வந்து பறந்து நீண்டு விரிந்திருக்கிறது. சுவனம்னா அந்த சூரியனோட கதிர்கள் வந்து பொன் அப்படின்னு அர்த்தம். சுவர்ணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படியே பொண்ணு அப்படி தங்கமாக ஜொலிக்கும் இல்லையா சூரியனா அது. சுவனனிடொளி தோன்றிற்று. அப்போ அந்த அப்படியே பறந்து விரிந்து அதனுடைய கதிர்கள் வந்து அப்படியே பரப்பிட்டு இருக்குது. அங்கே சிற நடுவில் வந்து அந்த அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவன் வந்து இது எழுந்திருக்கிறான். அப்புறம் வந்து கோடு ஒலிக்கின்றன. கோடுன்னா ஒரு வளைவுன்னு ஒரு அர்த்தம். இப்போ வந்து சங்கு ஒலிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பறவைகள் ஒலிக்கின்றது அந்த மீனிங்லேயே இருக்குது. இப்போ கோடுன்னா வளைவாக இருக்கிறது. இப்போ அந்த காலத்துலலாம் கோயிலில் சங்கு ஊதுவாங்க. பெருமானை பள்ளி எழுந்து வைக்கும்போது ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு ஊதுவாங்க. சங்குன்ற போது வந்து நாத அனுபவம். அப்போ புறத்தில் சங்கு ஊதுறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கொம்பு மாதிரி அது ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டுலாம் நம்ம வந்து அகத்துக்குள்ளே அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா 10 விதமான ஓசைகள், தசநாத ஓசைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, தும்பி, வண்டு ரீங்காரம், மேளம், யாழ், அந்த மாதிரி 10 விதமான ஓசைகள் நம்ம வந்து தவ அனுபவத்தில் அந்த ஓசைகள், அந்த பரநாத அனுபவத்தில் அந்த நாதத்தை, அந்த சங்கு ஒலியை நம்ம அங்கே கேட்கணும். சிறநடு சிற்றம்பலத்தில் அங்கே வந்து அந்த நாதங்களை வந்து அதை மீன் பண்ணி சொல்கிறார். புறத்தில் வந்து கோடு ஒலிக்கின்றனா சங்கு ஒலிக்கின்றது அல்லது பறவைகள் ஒலிக்கின்றன நம்ம எடுத்துக்கலாம். அலர்ந்தது தாமரை ஆனவ இருள் போய் அழிந்தது. அலர்ந்தது தாமரை மலருது. அப்போ புறத்தில் அந்த சூரியன் வந்த பின்னாடி தாமரை மலர்ற மாதிரி நம்ம அகத்தில் உள்ள சூரியனில் தாமரை 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்திருப்பதாக. அப்போ நம்ம அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேல் அந்த பகர வடிவ குழியில் இருக்கிறது அந்த தாமரை ஷேப்பில் தான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமாள் திண்டுக்கல் சாமி சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அதை பார்த்தா கூட அந்த மூளையோட அந்த உள் அமைப்பு நம்ம பார்த்தோன்னா அந்த பிட்யூட்ரி நம்ம இதில் சொல்கிறாங்களே பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி சுரப்பி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த பானா வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த தாமரை மலர் அதை குறிக்குது. அந்த பதி இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவன் அந்த சூரியன் எழுந்திருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது. அந்த தாமரை மலர் அப்படி மலருது. அலர்ந்தது தாமரை. அப்போ தாமரை மலர்ந்தவொடனே இந்த சூரியன் வந்த பின்னாடி இந்த சங்குலாம் ஒளித்த பின்னாடி ஆணவ இருள் போய் அழிந்தது. ஆணவம் தான் நம்ம அது ஆதியாக வந்தது, இயற்கையாக இருக்கக்கூடிய மலம். அப்புறம் தான் அடுத்தடுத்த மலங்கள் வரும். அப்போ அந்த ஆணவ இருள் போய் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆணவம் இருள் வந்து எப்படி போகும்? இப்போ வந்து மற்ற சமயத்துலலாம் இப்போ சைவத்தில் இதெல்லாம் வந்து ஆணவத்தை நம்ம ஏற்கனவே வந்து நம்ம திருவடி புகழ்ச்சியோட இந்த இதை பார்த்துருக்கோம். அதாவது ஆணவத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தத்தில் அல்லது மற்ற மார்க்கங்களில் என்ன சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த நடராஜர் தத்துவத்தில் கூட வந்து ஆணவத்தை தான் போட்டு அந்த இது அரக்கனை மிதிக்கிறது வந்து இந்த ஆணவத்தை வந்து அடக்கி தான் வைக்க முடியும், வறுத்த வித்து மாதிரி தான் பயன்படுத்த முடியும், அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சன்மார்க்கத்தில் ஆணவத்தை அழிக்கலான்னு சொல்லிட்டு பெருமானார் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு தான் பெருமான் வந்து ஆணவ இருள் போய் அழிந்ததுன்னு போட்டிருக்காரு. அழிந்தது. அப்போ அதை எப்படி அழிக்க முடியும்? நம்ம பக்தியினால், அந்த ஜீவாரண தேவனால், அந்த சிறநடுவில் இருக்க சிற்றம்பலத்தில் இருக்கவனை வந்து தவம் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம அந்த ஆணவத்தை அழிக்கலான்ட்டு நம்ம பெருமானார் சொல்கிறாரு. அப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தால் தான் வந்து அந்த ஆணவத்தை வந்து அழிக்க முடியும். மற்ற மார்க்கங்களை அதை அழிக்கிறதுன்ட்டு சொல்லலை. அதை வந்து அடக்கி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற சமயங்கள் மார்க்கங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. பெருமான் தான் வந்து அழிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுதான் வந்து அழிந்தது, ஆணவ இருள் போய் அழிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமான். அப்போ அந்த ஆணவத்தை வந்து நம்மளுடைய சன்மார்க்க சங்கத்தில் வந்து நம்மளுடைய ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதை அழிக்கலாம். அப்போ இறைவனும் நம்மளும் ஒன்றாக முடியும் அப்படின்றதுனால அந்த ஆணவம் வந்து மற்ற மார்க்கத்தில் வந்து அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆணவம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அருளியலுக்கு போகணும், ஏன் அருளியலுக்கு போகணும் அப்படின்னு தடுக்கக்கூடியது தான் அந்த ஆணவம். அதனால தான் இருள்னு சொல்லியிருக்காரு பெருமான் வந்து. அப்போ வந்து ஆணவ இருள். அப்போ இருள்னாவே மாயை, ஆணவம், அறியாமை. அந்த உலக புகழ்லேயே அந்த மாயையில் அடுத்தது இந்த மாயை வரப்போகுது. அதாவது இப்போ நம்ம இந்த ஆணவத்தை வந்து அழிக்க முடியும் சன்மார்க்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது கழிந்தது மாயை. இந்த மாயை தான் வந்து இந்த உலக புகழ்லேயே வச்சிருக்குமா அந்த மாயை. அருளியலுக்கு வர்றதுக்கே வந்து தெரியாமல் இருக்குது, ஏன் அருளியலுக்கு போகணும் அப்படின்றது அந்த மாயை. அது ஒரு உலக மயக்கத்திலே வச்சுருக்கோம். அப்போ அதையுமே வந்து மாயை, அதாவது ஆணவத்தை வந்து அழிந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கழிந்தது மாயை மாழ்னா மயக்கம். இந்த மாயை
அந்த மாயை வந்து மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் கழிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க? ஏன் ஆணவத்தை வந்து அழிந்ததுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா பெருமான்? ஏன் கழிந்ததுன்னு சொல்லியிருக்காரு மாயை? மாயை வந்து முற்றிலுமாக வந்து ஒழிக்கணுமா அப்படின்றபோது முற்று ஒழிக்கணும். ஆனால் எப்போ ஒழிக்கணும் அப்படின்றது இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஒளி நிலை அடைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவியாக தான் இருக்கும். அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க சமயத்தில் சொல்லும்போது, இப்போ வந்து அது ஒரு செருப்பு மாதிரி. இப்போ நம்ம செருப்பை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு வரோம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். அப்போ நம்ம கோயிலுக்கு வாசலில் கழட்டி வச்சுட்டு தான் நம்ம உள்ளார கோயிலுக்குள்ளே போகிறோம். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம். வெளியில் வந்து செருப்பை கழட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளார போகிறோம். இப்போ நம்ம இன்னொரு வேறு விதமாக சொன்னோம்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டரில் போகிறோம். ஸ்கூட்டர் தான் ஒரு மாயேன்னு வச்சுக்கிறோங்க. இல்லை அது செருப்பு தான் ஒரு மாயேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு வந்து அது பயன்படுது. ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும், ஒரு கோயிலுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் அந்த ஸ்கூட்டர் பயன்படுது. ஒரு செருப்பு வந்து ஒரு கோயிலுக்கு போகிற அளவுக்கு வரைக்கும் பயன்படுது. ஆனால் உள்ளார போன பின்னாடி நம்ம வந்து ஸ்கூட்டரை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது செருப்பை வெளியில் போட்டு நம்ம போகிறோம். அப்போ ஓரளவுக்கு வரைக்கும் தான் அந்த மாயை. அப்போ இதை வந்து நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க? மாயை வந்து நம்ம இந்த இறைவனை வந்து மாயைன்றது இந்த உடல், இந்த தனு கரண புவனம், நம்ம இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த கரணங்கள் இதெல்லாம் வந்து மாயையினால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இது மூலயமா தான் நம்ம இந்த இறைவனை அடைய முடியும். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாயை மூலமாக தான் இப்போ நம்ம இறைவனை தோத்திரம் பண்ண முடியும். அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது இருந்தால் தானே நம்ம இறை வழிபாடே பண்ண முடியும், தவம் பண்ண முடியும், ஜீவகாரணிய தயவு பண்ண முடியும். ஆனால் இறைவனும் நம்மளும் ஒன்றா கடைசி ஸ்டேஜில் போகும்போது செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி அந்த மாயையை கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் இறைவன்கிட்ட வந்து இறைவன் நாமும் ஒன்று சேரணும். அப்போ அதுக்கு தான் வந்து பெருமான் வந்து மாயையை வந்து கழிந்தது மாயைன்னு போட்டிருக்காரு. அப்போ அழிந்தது ஆணவம், கழிந்தது மாயை. அப்போ இரவு புலந்தப்போ காலை வந்து விடிஞ்சிருச்சு. இரவு போயிடுச்சு, காலை வந்து விடிஞ்சிருச்சு. அப்போ இரவு புலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கோடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார். அப்போ வந்துட்டு தொண்டர்னா இப்போ நம்ம மாதிரி ஒரு சாதாரண அன்பர்னு வச்சுக்கிறோமே. இப்போ அண்டர்னா வானத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். புறத்தில் இப்போ தேவர்கள் இவங்கெல்லாம். அப்போ அந்த தொண்டரும் அண்டரும் கூடி வந்து போற்றி சிவசிவன் பாடுறாங்க. அந்த சிவசிவன்றது வந்து சாதாரண ஒரு சிவநிலையை தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலான நிலையை வந்து பெருமானன் சொல்கிறாரு. சுத்த சிவநிலையை சொல்கிறாரு, சுத்த ஞான சன்மார்க்கம். இவங்க பாடுறது வந்து ஒரு சாதாரண நிலை சிவநிலையை வரைக்கும் பாடுறாங்க. பெருமானம் அதுக்கு மேலே சுத்த சன்மார்க்க சங்கத்தில் இறைவனும் நாமும் ஒன்றாகக்கூடியது வந்து அந்த குரு தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போது இளங்குரு வழித்த என் அருட்பெருஞ்சோதி இலங்கு உரு. அப்போ இலங்கு உருனா அந்த முத்தேக சித்தி இளங்குரு குரு இல்லை இலங்கு உரு நம்ம படிக்கணும். அந்த இதை கொடுக்கக்கூடியது, அந்த முத்தேக சித்தியை கொடுக்கக்கூடியது அந்த அருட்பெருஞ்சோதி ஐயா அந்த குரு தான். இளங்குரு வழித்த என் அருட்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே. அப்போ எனக்கு கொடுத்த அந்த முத்தேக சித்தியை கொண்டுட்டு தான் நான் வந்து இந்த அனக வாழ்ந்து நான் எல்லாத்துக்கும் ஆரியூருக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து அப்போ நீ பள்ளி எழுந்து வரணும் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அந்த ஒளி உடலை கொடுத்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, எனக்கு அந்த வாழ்வு கொடுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு பணிவா நீ வந்து அந்த பள்ளியிலேருந்து எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து பணிவோடு வேண்டுறாரு. அப்போ அந்த உண்மையான குரு வந்து யார்? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அவர் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கவர். நம்மளுடைய அகத்துலேயும் நம்ம எப்பயுமே இருக்கக்கூடியவர். அவர் தான் நம்மளோட உடம்புல உணர்வில் அது எல்லாமா இருக்கவர். அவர் தொட்டு காட்டி நம்ம வந்து பேரின்பத்துக்கு அழைத்து செல்கிறவர். அவர் தான் வந்து இப்போ பெருமானுக்கு வந்து தீட்சையில் அவர் பெருமான் தான் ஓதாது உணர்ந்துட ஒளியளித்தனைக்கு ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. அவருக்கு வந்து குருநாதர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான். நம்மளுக்கு மாதிரி உலகில் இருக்க குருநாதர் கிடையாது. அவருக்கு வந்து பெருமானாருக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் குரு. அப்போ வந்து சர்க்குரு மணி மாலை நடராஜபதி மாலையெல்லாம் வந்து அவர் வந்து பெருமானுடைய குரு வந்து அந்த நடராஜர்னு சொல்லுவார். எந்த நடராஜர்னு சிதம்பரம் நடராஜர் கிடையாது, இது தனி நடராஜபதியே. அதாவது நடராஜபதி மாலையில் கூட நடராஜபதியேன்னு சொல்லுவார். ஒரு கடைசி ஒரு 4 பாடலில் வந்து நடராஜ குருவேன்னு சொல்லுவார். அப்போ சர்க்குருமணி மாலையில் கூட அந்த மாலைகள் ஃபுல்லாக குருவேன்னே சொல்லுவார். அப்போ குரு தான் வந்து அவர்கிட்ட வந்து திருவடி தீட்சை எல்லா தீட்சையுமே பெருமானருக்கு வந்து அவர் ஆரம்பத்துலலாம் வந்து நயன தீட்சை இந்த மாதிரிலாம் தீட்சையெல்லாம் பழகிட்டு இருக்கும்போது இறைவனே வந்து அவருக்கு வந்து மெய்யர் விளைப்புலாம் அந்த பாடலாம் இருக்கும். இரவில் பெரிய வெள்ளம் வந்தது அந்த மாதிரி பெரிய கல்மேட்டில் இருந்து அப்படின்ற மாதிரிலாம் பெருமானாருக்கு இறைவனே வந்து தீட்சை கொடுத்ததெல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் வந்து குருநாதர் வந்து தான் அவர் தான் வந்து அவருடைய அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த அருளை வந்து தொட்டு காமிக்கிறார். அதாவது
அந்த அவருடைய பெருங்கருணைக்கு வந்து அழைத்து செல்கிறாரு. அந்த இறைவன் தான் குருவாக இருந்து பெருமானார் அழைத்து செல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவன் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ வந்து தொட்டு காட்டி தான் உணரும்படி செய்கிறது தான் அந்த மெய்ஞான அனுபவம். இப்போ நம்ம புறத்தில் நம்ம சொல்லி மற்றவங்களாம் வந்து ஒரு புறத்தில் உள்ள பொருளை சுட்டி காமிச்சு இதுதான் ஞானம், இதுதான் கடவுள், இது எப்படி விளக்கினாலும் அந்த மெய்ஞான அனுபவத்தை வந்து நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. இதைத்தான் வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் குருவாக கொள்ளணும், அவரை தரிசித்து பெருவாழ்வு பெறுவது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து அவருக்கு எப்படி பெருமானாருக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம வந்து சிறநடுவில் நினைத்து கொள்ளணும். நம்ம பெருமானாரும் நம்மளுக்கு குருவாக இருந்து நம்மளுக்கு எல்லாம் வழி நடத்தி கொடுக்கணும். அதனால் நம்மளும் பெருமானாரை தொழுவோம், பெருமானாரை போற்றுவோம், வணங்குவோம். இதோட முடித்துக்கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மகஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி யம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி அதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க உலகங்கள் தழைக்க அருள் தாதா. அருட்பெருஞ்சோதி பெருமானே, ராமலிங்க அபயம், ராமலிங்க பெருமானே, திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நன்றி சன்மார்க்க நண்பர்களே, வணக்கம். ராமலிங்க அபயம்.